உயிர்ப்புக்குப் பின் ஒரு புதிய பயணம். கிறிஸ்துவின் உயிர்ப்பு விழா முடிந்து ஒரு புதிய ஆன்மீக பயணத்தை தொடங்கும் இந்த வேளையில் நிச்சயமாக நான் பகிரும் இந்த சிந்தனையை ஒரு செய்தியாக உங்களிடம் கொண்டு வருகிறேன். குறிப்பாக விடுதலை என்பது வெறும் பழைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறுவது மட்டுமல்ல, அந்த விடுதலையை பாதுகாத்துக் கொள்வதும் புதிய பாதையில் நடப்பதும்தான். இதையே இஸ்ரேல் மக்களின் மன்னா மற்றும் நிலத்தின் விளைச்சல் என்ற உதாரணம் மூலம் அழகாக நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த செய்தியில் மன்னாவிற்கும் நிலத்தின் விளைச்சலுக்கும் இடையிலான மாற்றத்தையும் கடவுளின் திருவுளத்தையும் இன்னும் ஆழமாக சிந்திக்கப் போகிறோம். கிறிஸ்து உயிர்ப்புக்குப் பிறகு நாம் சிந்திக்க வேண்டியது என்ன? கிறிஸ்துவின் உயிர்ப்பு நமக்கு கிடைத்த ஒரு மாபெரும் விடுதலை. ஆனால் இந்த விடுதலைக்குப் பிறகு நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதில் ஒரு தெளிவான புரிதல் அவசியம். மன்னா நின்றதும் பொறுப்பும். யோசுவா 5:11-12 வரை. இஸ்ரேலர்களுக்கு மன்னா நின்றது என்பது அவர்கள் சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது என்பதையும், கடவுள் கொடுத்த நிலத்தில் அவர்கள் உழைக்க வேண்டும் என்பதையும் குறிக்கிறது. அதேபோல் கிறிஸ்து நமக்கு விடுதலையை தந்துவிட்டார் என்பதற்காக நாம் இஷ்டம் போல் வாழாமல் பொறுப்புள்ள சுதந்திரத்தை நாம் கையாள வேண்டும். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வந்தபோது அவர்களுக்கு வானிலிருந்து மன்னா கிடைத்தது. ஆனால் அவர்கள் வாக்குறுதி அளிக்கப்பட்ட நாட்டின் விளைச்சலை உண்ண அடுத்த நாளே மன்னா நின்றது. இது எதை காட்டுகிறது? கடவுள் நமக்கு அற்புதங்களை செய்து விடுதலையை தருகிறார். ஆனால் அந்த விடுதலைக்குப் பிறகு நாம் உழைப்பிலும் கடமையிலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆன்மீக உணவும் உலக ஆசைகளும். இயேசு கிறிஸ்துவே நமக்கான விண்ணக மன்னா. அவர் வழியாக நமக்கு கிடைக்க வேண்டிய ஆன்மீக உணவை விட்டுவிட்டு மீண்டும் இந்த உலகத்தின் இச்சைகளுக்கும் தீய சக்திகளின் உந்துதலுக்கும் நாம் அடிமையானால், கிறிஸ்து நமக்காக சிந்திய இரத்தமும் அவர் தந்த மீட்பும் பயனற்றதாகிவிடும். யோவான் நற்செய்தியில் இயேசு கூறுவது போல, அழியும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலைவாழ்வு தரும் உணவுக்காகவே உழைக்க வேண்டும். உணவு, உடை, படிப்பு போன்ற அன்றாட தேவைகளில் நாம் கவனம் செலுத்தினாலும் அவை நம்மை ஆட்கொள்ள விடாமல் அனைத்தையும் இறைவனிடம் அர்ப்பணிப்பதே உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு. அர்ப்பணிப்பும் ஆசீர்வாதமும். நம்முடைய அன்றாட தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம், படிப்பு, வேலை இவைகளில் தேவையான அளவு கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் அந்த எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பிதாவாம் இறைவனிடம் அர்ப்பணிக்க வேண்டும். நாம் நமது கடமைகளை நேர்மையாகவும் இறை சிந்தனையுடனும் செய்யும்போது கடவுள் நம்மை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து நமக்கு அமைதியான வாழ்வை தருவார். விழிப்புணர்வு கூடிய வாழ்வு. திருவிழா காலங்களில் நாம் காட்டும் பக்தி திருவிழா முடிந்த பிறகும் தொடர வேண்டும். உலக எண்ணங்கள் நம்மை திசைதிருப்ப இடம் கொடுக்காமல் அன்றாட வாழ்வின் தேவைகளை இறைவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். நம்முடைய விருப்பங்களை இயேசு வழியாக பிதாவிடம் தெரிவிப்போம். சிறப்பாக ஒரு சிறு குறிப்பு. உயிர்த்த ஆண்டவர் நமக்கு தந்த விடுதலை என்பது மீண்டும் உலக ஆசைகளுக்கு அடிமையாவதற்கல்ல, மாறாக இறைவனின் திருமுழத்தை நிறைவேற்றி அமைதியுடன் வாழ்வதற்கே. இந்த சிந்தனை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள். உயிர்த்த ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.